ஆடி கிருத்திகை தினத்தை ஒட்டி கும்பகோணத்தை அடுத்த சுவாமிமலை முருகன் கோயிலில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் நீண்ட வரிசையில் நின்று சுவாமி தரிசனம் செய்தனர். இது பற்றி விரிவான தகவலை தர காத்திருக்கிறார் செய்தியாளர் பாஸ்கரன். ஆடி கிருத்திகையை முன்னிட்டு கோவிலில் என்னென்ன சிறப்பு அபிஷேகங்கள், சிறப்பு பூஜைகள் நடைபெற இருக்கின்றன? பக்தர்களோட வருகை கோவில் எப்படி இருக்கு? கும்பகோணம் அருகே உள்ள சுவாமிமலை சாமிநாத சுவாமி ஆலயம் முருக கடவுள் அறுபடை வீட்டுல 4வது படை வீடு கோயிலா இருக்கு. இந்த கோயில்ல நடக்கக்கூடிய முக்கிய விழாக்கள்ல ஒன்னும் ஆடி கிருத்திகை. இந்த மாசம் தான் 2 ஆடி கிருத்திகை வருது. இன்னைக்கு ஒன்றும் இந்த மாத கடைசியில ஒரு ஆடி கிருத்திகை வருதுங்கிறாங்க. அந்த இன்னைக்கு ஆடி கிருத்திகை பொழுது அதிகாலை 4 மணிக்கு நடை திறக்கப்பட்டது. அதனை தொடர்ந்து காலம்பு மூலவர் முருக கடவுளுக்கு பல்வேறு மங்கள பொருட்கள் அபிஷேகங்கள் நடந்துச்சு. அதுல முன்னிட்டு தங்க கவச அலங்காரத்துல முருக கடவுள் காட்சியளிச்சுட்டு இருக்காங்க. அதே போல வைரவேலும் சாத்தப்பட்டுள்ளது முருக கடவுளுக்கு. அதே போல உற்சவர் சண்முகருக்கும் சிறப்பு அர்ச்சனை தீபாவளி நடந்துச்சு. இதுக்காக இன்னைக்கு தமிழ்நாடு மட்டும் பல்வேறு இடத்துல இருந்து இன்னைக்கு பக்தர் ஏராளமான பக்தர்கள் இங்க வந்திருக்கிறாங்க. நீண்ட வரிசையில் இன்னும் நல்லா சாமி தரிசனம் பண்ணிட்டு இருக்காங்க. சில பேர் வேண்டுதலுக்காக காவடி எடுத்து கூட இன்னைக்கு சாமி தரிசனம் சேர்த்து வந்திருக்கிறாங்க. பாஸ்கரன், தற்போதைய விவரங்களுக்கு நன்றி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.